Hello guys, so இன்னைக்கு நம்ம எந்த சம் பார்க்க போறோம்னா 3099 ஹர்ஷத் நம்பர் அப்படிங்கிற சம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரொம்பவே சிம்பிளான சம் தான் guys, ஸோ டோன்ட் வரி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an integer divisible by the sum of its digit is said to be a ஹர்ஷத் number. You are given an integer x, return the sum of the digits of x if x is a ஹர்ஷத் number. Otherwise, return -1 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டைரக்ட்லி நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்குது, பட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னா 18, அதாவது 18 தான் இந்த எக்ஸோட வேல்யூ. இந்த 18ல் வர 1 and 8 ஆட் பண்ணோன்னா ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சர் வந்து இந்த ஒரிஜினல் நம்பரை வந்து டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நமக்கு வந்து 1, 8 தான் நமக்கான கொடுத்துருக்காங்களா கொஷினு. ஸோ இந்த 1/8 டிவைட் பண்ணால் நமக்கு 1 + 8ன்னு வருமா? ரைட். ஸோ இந்த 1 + 8 நமக்கு என்னன்னு தெரியும்? 9 தெரியும். இந்த 9ங்கிற ஆன்சர் வந்து 18 டிவைட் பண்ணுமா? இப்படி பண்ணுச்சுன்னா அது வந்து ஹர்ஷத் நம்பர் அப்படி சொல்லிட்டு இந்த 9 வந்து பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஒருவேளை இது வந்து டிவைட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து -1 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 23 x is equal to 23ன்னு கொடுத்துருக்காங்க. 23ல் 2 + 3 எவ்வளோ? 5 நமக்கு தெரியும். ஸோ 5 வந்து 23 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. ஸோ அதனால இங்கே வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ ஆல்ரெடி நான் அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். அது வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து 1 by 1 வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ரன் ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற இன்டீஜரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்டீஜரில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டாக வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து தான் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். ரைட். நம்ம ஒரு இன்டீஜரை வந்து ரிவர்ஸ் பண்ணணுன்னாலுமே நம்ம வந்து அந்த இன்டீஜரை வந்து ஒவ்வொரு இன்டீஜர் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு இன்பில்டாக எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம தான் வந்து ஒரு லூப் போட்டு எடுக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து ஒவ்வொரு டிஜிட்டை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வைல் லூப் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்டீஜர்ஸை. ஸோ நான் ஒரு வைல் லூப் எடுக்கிறேன். வைல் x is not equal to 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் x is not equal to 0ன்னா, இந்த எக்ஸில் வந்து 18 இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த வைல் லூப்பில் இருக்கும்போது 8ங்கிற வேல்யூ வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகி நின்றுக்கும். அடுத்தது அந்த லூப் விட்டு வெளியே வந்து நெக்ஸ்ட் 18ல் இருக்கிற 8 போயிடுச்சு. அடுத்தது 1 எடுத்து அந்த 8 கூட ஆட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 0வா, அந்த 0ங்கிற ஆன்சர் கடைசி x is equal to 0 அப்படின்னு ஆகிற வரையும் இந்த வைல் லூப் ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்படிதான் சொல்கிறேன். x is not equal to 0வா இருந்தால் இந்த வைல் லூப் உள்ளே வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு கண்டிஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதுதான் இந்த லைனுக்கான மீனிங். ஸோ வைல் லூப்பில் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு டிஜிட்னு பேர் வைக்கிறேன். x 10. இப்போ என்ன நடக்கும்னா, x மாடுலோ 10 அப்படி என்ன நடக்கும்னா, அதோட கடைசி டிஜிட் 18ல் இருக்கிற 8 மட்டும் எடுத்துட்டு டிஜிட் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து இப்போ இந்த ஸ்டோர் பண்ணி வச்சதை எங்கேயாச்சும் கொண்டு போய் ஆட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து அடுத்த நம்பரும் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சது கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண முடியுமா? ஸோ அதனால சம்மில் போய் இந்த டிஜிட் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சம்முன்னு வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணல, அதனால நம்ம வந்து வைலுக்கு மேலே இன்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து என்னென்னு இனிஷியலைஸ் பண்ணுறோன்னா 0. ஃபஸ்ட்டு இது வந்து 0வாக தான் இருக்கும். ஒவ்வொன்றா ஆட் பண்ண நம்ம சம்மில் போய் அகெயின் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போது 18ல் இருக்கிற 8 நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு
18ல இருக்கிற 8 வந்து நம்ம int digit அப்படிங்கிறதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து x மாடுலோ 10. ஓகேவா? கடைசி டிஜிட்டை மட்டும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி டிஜிட்டில் வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? சம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம டிஜிட்டை கொண்டு போய் ஆட் பண்ணுறோம். ஸோ சம் வந்து ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு டிஜிட் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் இந்த சம்மில் போய் 0 + 8 அப்படின்னு போய் ஸ்டோர் ஆகிக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம 8 ஆட் பண்ணி முடிச்சிட்டோன்னா 8 நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா? ஸோ வந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணி விடுறோம். எப்படி ரிமூவ் பண்ணலாம்? x is equal to x by 10. ஓகேவா? ஸோ எக்ஸில் 18ல் இருக்கிற 8 வந்து ரிமூவ் ஆகிட்டு இனி அந்த எக்ஸில் வந்து 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம இதுக்கு வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். இப்போ வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம வர ஆன்சர் வந்து சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சம்மில் ஸ்டோராக இருக்கிற நம்பர் வந்து ஒரிஜினல் எக்ஸ் கூட டிவைட் ஆகுதான்னு பார்க்கறக்காக ஒரு கண்டிஷன் போடுறோம். அது வந்து நம்ம இஃப் கண்டிஷனில் போட்டுக்கலாம். இஃப் கண்டிஷன் போட்டு இப்போ என்ன பிரச்சனைனா இதில் நம்ம வந்து ஒரிஜினலாக எக்ஸுங்கிற வேரியபிளில் தான் நம்மளோட வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போது நம்ம எக்ஸை மாடிஃபை பண்ணோம்னா நம்மக்கிட்ட எக்ஸ் இந்த இந்த லைனில் பாருங்கள், நம்ம வந்து எக்ஸை தான் மாடிஃபை பண்ணுறோம். எக்ஸில் இருக்கிற கடைசி நம்பரை தான் நம்ம எடுத்து மாடிஃபை பண்ணுறோம். அதனால் அதில் இருக்கிற வேல்யூ வந்து லூஸ் ஆயிருச்சு. அதாவது அதில் இருக்கிற வேல்யூ வந்து மாறிடுச்சா? அதனால நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இதோட சம்மு தான் வந்து எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டே வைல் லூப் போடுறதுக்கு முன்னாடியே டெம்ப் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம வந்து எக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம என்ன ஆகும்னா எக்ஸ் மாடிஃபை ஆகும். ஆனால் எக்ஸோட வேல்யூ வந்து டெம்பில் அகெயின் ஒரு காப்பியாக ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற போது நமக்கு வந்து இந்த வேல்யூ லூஸ் ஆகாமல் டெம்ப் வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுக்குறேன்னா டெம்ப் மாடுலோ சம்மா அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்? ரிட்டர்ன். என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா அந்த சம்மை ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்புட் 18ல் வந்து 8 + 1 9. 9 18ஆல் டிவைட் 9 வந்து 18ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால 9 தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஆன்சராக. அதனால நான் வந்து சம்மையே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு வேளை இப்படி வரலைன்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ரிட்டர்ன் -1 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரியா? இதை ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே கைஸ், ரன் ஆயிடுச்சு. இது இப்போ சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இது ரொம்ப ஈஸியான சம். ப்ளீஸ் டூ ட்ரை. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் don't hesitate to mention it in the comment section. And also இது வந்து இப்படி இல்லாமல் வேறு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதை ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் யுவர் ஓன் மெத்தட் ப்ளீஸ் லெட் மீ நோ in the comments. ஸோ எனக்கும் நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.